திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம். தனது கதையை தொடர்ந்தால் அந்த சுட்டி பெண். ராமானுஜர் அந்த பெண் பிள்ளையின் கதையை கேட்க தயாரானார். அகம் ஒழித்து விட்டேனோ விதுரரை போல என்றாள். சாமி, இது விதுரரின் கதை என்று சொல்ல ஆரம்பித்தால் அந்த சின்ன பெண். விதுரர் திருதராஷ்டிர மன்னனின் தம்பி, சிறந்த அறிவாளி, எது சரி எது தப்பு என்று நன்றாக தெரிந்தவர். இந்த திருதராஷ்டிரர் யாருன்னா துரியோதனனோட அப்பா. திருதராஷ்டிரர், பாண்டு, அப்புறம் விதுரர், இவங்க 3 பேர் அண்ணன் தம்பிங்க. இந்த திருதராஷ்டிர மன்னனின் தம்பி தான் இந்த விதுரர். விதுரர் சிறந்த அறிவாளி, எது சரி எது தப்பு என்று நன்றாக தெரிந்தவர். விதுரர் எது சொன்னாலும் அது நீதி. கண்ணனிடம் ஆழ்வார்களைப் போல மிகுந்த அன்பு அவருக்கு. அதனால் இவரை விதுராழ்வான் என்பார்கள். துரியோதனனுடைய சபையில் மந்திரி யாரு? இந்த விதுரர். அதாவது துரியோதனின் சபையில் விதுரர் சாதாரண மந்திரி அல்ல, அஸ்தினாபுரத்தின் பிரதம மந்திரியாகவும் அரச ஆலோசகராகவும், அதாவது மினிஸ்டர் அண்ட் சீப் அட்வைசர், மினிஸ்டர் அண்ட் சீப் அட்வைசர் சொல்லலாம். அரச ஆலோசகராகவும் பணியாற்றியவர் தான் இந்த விதுரர். தர்மம் மற்றும் நீதியின் குரலாக இருந்த போதிலும் துரியோதனனின் தவறான செயல்களை கண்டித்து தனது நேர்மையான அறிவுரைகளால் அரசை காக்க முயன்றவர் தான் இந்த விதுரர். விதுரர் தர்மத்தின் வடிவமாக கருதப்பட்டார். ஆனால் விதுரரின் பேச்சை துரியோதனன் கேட்கவே மாட்டான். கேட்காமல் அவனை அவமதித்தான். அப்போது ஒரு சமயம் பாண்டவர்கள் கௌரவர்களிடம் சூதாட்ட பந்தயத்தில் ராஜ்யத்தை இழந்திருந்தார்கள். பந்தயப்படி 12 வருடம் காட்டில் இருந்துவிட்டு மீண்டும் ராஜ்யத்தை கேட்டபோது துரியோதனன் அவர்களுக்கு ராஜ்யத்தை தர மறுத்துவிட்டான். பாண்டவர்கள் சமாதானத்தையே விரும்பினார்கள். அதற்காக கண்ணனை துரியோதனனிடம் தூது அனுப்பினார்கள். கதை சொல்வதை நிறுத்திவிட்டு அந்த சுட்டி பெண் ராமானுஜரை பார்த்து, சாமி, இந்த விதுரர் உங்களைப் போல நல்ல முகப்பொலிவுடன் இருப்பார் தெரியுமா அப்படின்னு சொன்னார். அந்த பெண் சொன்னார். ராமானுஜர் சொல்றார், பிள்ளாய், என்னை போல முகப்பொலிவா? புரியவில்லையே என்றார். அந்த பெண் ராமானுஜரை பார்த்து, சாமி, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்வார்கள். உங்கள் உள்ளத்தின் வெளிச்சம் முகத்தில் பிரகாசிக்கிறது என்றால் அந்த பெண். அகம் என்றால் உள்ளம் என்று பொருள். விதுரர் தன் உள்ளத்தில் தீய எண்ணம் என்ற எந்த அழுக்கும் இல்லாமல் சுத்தமாக வைத்திருந்தார் விதுரர். அதனால் அவர் உள்ளம் தூய்மையாக இருந்தது. தன் மனதை சுத்தமாக்கி கண்ணன் அங்கே தங்க அதை ஒழித்து கொடுத்தவர். மனம் தூய்மையாக இருந்தால் முகம் பிரகாசமாகத்தானே இருக்கும் என்றால் அந்த பெண். சின்ன பெண் என்று நினைத்தேன், ஆனால் நீ ஆண்டாளைப் போல பெரிய தத்துவம் எல்லாம் உனக்கு தெரிகிறதே என்றார் ராமானுஜர். சாமி, ஆண்டாள் என்று சொன்னதும் தான் நினைவுக்கு வருகிறது. தூயோமாய் வந்தோம்
ஊயோமாய் வந்தோம் என்று திருப்பாவையில் வருகிறது சரியா என்றால் அந்த சுட்டி பெண். ராமானுஜர் பெரியாழ்வார் சொன்னதை ஆண்டாள் போல சுலபமாக விளக்கிவிட்டாயே என்றார். சாமி, பெரியாழ்வார் என்ன சொல்லியிருக்கிறார், அதை சொல்ல முடியுமா என்றால் அந்த சின்ன பெண். ராமானுஜர், பிள்ளாய், என்னுடைய அகங்காரம், சுயநலம், பொறாமை போன்ற தீய குணங்கள் எல்லாம் பெருமாள் என்னிடமிருந்து அகற்றினான். பிறகு என் நெஞ்சில் வந்து குடி புகுந்து விட்டான். அதாக நிலையாக குடி புகுந்து இருந்தான் என்று சொல்லி முடிக்க அந்த பெண் பூரிப்பில் ராமானுஜரை வணங்கினாள். குழந்தாய், கண்ணன் தூது பற்றி சொல்லிக் கொண்டிருந்தாய், அந்த விஷயத்தை சொல்லு என்று மேலும் அவளை சொல்ல சொன்னார் ராமானுஜர். சரி சுவாமி என தொடர்ந்தாள் கதையை. அந்த சுட்டி பெண், கண்ணன் அஸ்தினாபுரத்துக்கு தூது சென்றார். கண்ணன் வருவதை அறிந்த எல்லோரும் பல ஏற்பாடுகள் செய்தார்கள் என்றாள். திருதராஷ்டிரன் பொன்னாலான தேர் ரத்தினம் பரிசாக கொடுக்க ஏற்பாடு செய்தான். விதுரர், கண்ணன் இதையெல்லாம் கண்டு மயங்க மாட்டார் என்றார் விதுரர் என்று விதுரர் அறிவுரை கூறினார். துரியோதனன் விதவிதமான உணவு வகைகளுடன் பெரிய விருந்துக்கு ஏற்பாடு செய்திருந்தார். அஸ்தினாபுரம் வந்த கிருஷ்ணர் நேராக திருதராஷ்டிரன் அரண்மனைக்கு அவரை சென்று வணங்கினான் கிருஷ்ணன். பாண்டவர்கள் சார்பாக அஸ்தினாபுரத்துக்கு தூது வந்த கண்ணனை வரவேற்று தம்முடைய மாலையில் தங்குமாறு துரியோதனன் தெரிவித்தான். கண்ணபெருமான், இது யாருடைய திருமாளிகை என்று கேட்டான். துரியோதனன், இது எனது திருமாளிகை என சொன்னான். அப்போது துரியோதனன், கண்ணா, உனக்கு ரத்தினங்களால் ஆன சிறந்த மாளிகையை ஏற்பாடு செய்திருக்கிறேன், நீ இங்கே வந்து தங்க வேண்டும் என்றார். அதை கேட்ட கண்ணன் அங்கிருந்து நகர்ந்து விட்டார். கண்ணன் பீஷ்மர், துரோணர் போன்றோர்களின் மாளிகையையும் அதேபோல் அடைந்த போது அவர்களும் தத்தமது மாளிகை என தெரிவித்ததால் எவர் மாளிகையிலும் உள்ளும் செல்லாமல் நகர்ந்து கொண்டே சென்றான் கண்ணன். கடைசியாக ஒரு மாளிகை முன் நிற்க, இது யாருடைய திருமாளிகை என கண்ணன் வினவ, விதுரர் முன் வந்து, இது தங்களுடைய திருமாளிகை என உவகையுடன் வினயத்துடன் தெரிவித்தார் விதுரர். அதற்கு கண்ணன் துரியோதனனிடம், உங்கள் தங்க மாளிகையை விட எனக்கு விதுரரின் இல்லம்தான் சுகம், அங்கேயே தங்க விரும்புகிறேன், வா விதுரா என விதுரனை கூப்பிட்டு கொண்டு புறப்பட்டார். விதுரர் இதை எதிர்பார்க்கவில்லை. கிருஷ்ணா, இந்த சிறியவன் வீட்டை தேடி வந்தாயோ என்று மிகுந்த மகிழ்ச்சியாகவும் அதே சமயம் பரபரப்பாகவும் காணப்பட்டார் விதுரர். அவருக்கு கையும் ஓடவில்லை, காலும் ஓடவில்லை. வீட்டுக்குள் இங்கும் அங்கும் ஓடினார். ஒரு ஆசனத்தை எடுத்து வந்து கண்ணன் அமர்ந்து கொள்ள அதை கீழே போட்டார். கண்ணன் உட்காரும் சமயம், கண்ணா சற்று பொறு என்று தன் கையால் அந்த ஆசனத்தை தடவி பார்த்து பிறகு உட்கார சொன்னார். விதுரா, என்ன செய்தாய், என்ன தடவி பார்க்கிறீர்கள் என்று கண்ணன் கேட்க, அதுக்கு விதுரர், துரியோதனனின் உப்பை தின்றவன் நான், துரியோதனனின் உப்பை சாப்பிடுபவன், என்னையும் அறியாமல் இந்த ஆசனத்தில் உனக்கு ஏதாவது ஊசி வைத்து விட்டானா என்று ஒரு முறை சோதித்தேன் என்றார். கண்ணன் புன்சிரிப்புடன், ஏன் இந்த பரபரப்பு என்று கேட்டார். கண்ணா, பரம்பொருளே, உனக்கு தகுதியான உணவை அளிக்க என்னிடம் தகுதியும் இல்லை, சக்தியும் இல்லை. உனக்கு கொடுக்க என்னிடம் படபடப்பும் பரபரப்பும் தான் இருக்கிறது என்று பக்கத்தில் இருந்த சில வாழை பழங்களை எடுத்து
அன்பினாலும் பக்தியாலும் தூய உள்ளத்தினால் அதை கண்ணனுக்கு கொடுத்தார் விதுரர். விதுரர் பக்தி பெருக்கினால் தாம் செய்வதறியாது கண்ணன் உண்பதற்கு வாழைப்பழங்களை கொடுத்தார். அதனை பெற்று மிகுந்த ஆனந்தத்துடன் உண்ணலானார் கண்ணபெருமான். விதுரருக்கு இருந்த பரபரப்பில் வாழைப்பழத்தை ஒவ்வொன்றாக உரித்து தோலை குப்பையில் போடுவதற்கு பதில் பழங்களை குப்பையில் போட்டுவிட்டு தோலை பழம் என்று நினைத்து கண்ணனிடம் கொடுத்தார். கண்ணனும் என்ன சுவை என்ன சுவை என்று சாப்பிட ஆரம்பித்தார் அந்த தோலை. சிலவற்றை சாப்பிட்ட பின் இதை பார்த்த விதுரரின் மனைவி, நன்றாக இருக்கிறது உங்கள் உபச்சாரம் என்று சுட்டிக்காட்ட பகவானிடம் அவச்சாரம் பெறுகிறாரே என நினைத்து விதுரரிடம் தாங்கள் என்ன செய்கிறீர்கள் பாருங்கள் என்பது நீங்கள் செய்வது உங்களுக்கே தெரியவில்லையா? பழங்களை கீழே போட்டுவிட்டு அதன் தோலை அல்லவா அவருக்கு தருகிறீர்கள் என்றால் அவருடைய விதுரரின் மனைவி. விதுரரின் பரபரப்பு மேலும் அதிகமாகியது. பிறகு சுய உணர்வு பெற்ற விதுரர் பதறி போனார். ஏனெனில் பழங்கள் அனைத்தும் கீழே கிடக்க பழங்களின் தோலை கண்ணனுக்கு கொடுத்ததும் அதனை அவர் ஆனந்தமாய் உட்கொண்டு மகிழ்வதும் தெரிந்தது. மீண்டும் தோலை நீக்கி பழங்களை கொடுக்க கண்ணபெருமான், போதும் போதும் எனக்கு பசியாறி விட்டது என்றார். விதுரர், நான் பழங்களை தரவில்லையே என்றார். நீ பக்தியில் ஆழ்ந்து செய்வதறியாது கொடுத்ததே மிகவும் சுவையாக இருந்தது, அதனால் எனக்கு பசியாறி விட்டது என்று தெரிவித்தார் கண்ணபெருமான். ஏனெனில் விதுரர் வாழ்நாள் முழுவதும் அகங்காரமின்றி வாழ்ந்தவர், அகமொழித்தவர். அதாவது அகம் என்றால் மனம், மனதில் அகங்காரம் என்கிற அழுக்கை ஒழித்து பகவான் வந்து குடிகொள்ள சொத்தமான இடம் அளித்தவர் என்பதாகும். மற்றொன்று அகம் என்றால் வீடு, அந்த வீட்டை பகவான் குடிபுகுவதற்கு தகுதியாக சுத்தப்படுத்தி இது தங்களின் திருமாளிகை என சொன்னதாகவும் பொருள் கொள்ளலாம். விதுரர் தனது உள்ளமாகிய அகத்தை சுத்தமாக்கி ஒழித்து கண்ணன் வாசம் செய்யக்கூடியதாக கொடுத்தார். தூய்மையுடன் உணவை கொடுத்ததால் அதை ருசியுடன் கண்ணன் ஏற்றுக்கொள்கிறான். இதன் மூலம் நாம் அறிவது யாதெனில், மனதை தூய்மையாக வைத்துக்கொண்டு ஆத்மார்த்தமாக பிரதிபலன் எதிர்பாராமல் நாம் இறைவனை அணுகினால் நாம் நம் குறைகளை கண்டுகொள்ள மாட்டான். அவன் நம் குறைகளை கண்டுகொள்ள மாட்டான் என்பதாகும். அம்மா, நீ நன்றாக கதை சொல்கிறாய் என்றார் ராமானுஜர். ராமானுஜருடன் இருந்த சிஷ்யர், பெண்ணே, திருவரங்கத்தில் நடந்ததை உனக்கு சொல்கிறேன் என்றார் அந்த சிஷ்யர். தினமும் பெரிய பெருமாளுக்கு பல தின்பண்டங்களை துணியால் மூடி பெருமாளுக்கு எடுத்து செல்வார்கள். பெருமாளுக்கு காண்பித்து விட்டு திரும்பும் போது அங்கே ராமானுஜர் அதை தினமும் திறந்து காண்பிக்க சொல்வார். ஏன் அப்படி சொல்கிறார் என்று யாருக்கும் புரியவில்லை. ஒரு நாள் நைவேத்தியமாகி திரும்பும் போது, ஏன் தினமும் துணிப்பையை எடுத்து பார்க்கிறீர்கள் என்று கேட்டதற்கு ராமானுஜர், தினமும் பெருமாளுக்கு நைவேத்தியம் செய்கிறோம், என்றாவது ஒரு நாள் அன்புடன் இதை பெருமாள் உண்கிறேன் என்று உண்ணுகிறாரா என நான் பார்க்கிறேன், அந்த குறிப்பு தெரிகிறதா என திறந்து பார்க்கிறேன் என்றார். ஒரு நாள் என்ன ஆயிற்று தெரியுமா என்று சொல்வதை நிறுத்தினார் அந்த சிஷ்யர். என்ன ஆச்சு சாமி? அந்த பெண் ஆர்வமாக கேட்டார். சிஷ்யர் தொடர்ந்தார். ஒரு நாள் வழக்கம் போல் ராமானுஜர் திறந்து பார்க்கும்போது பிரசாதம் கலைந்திருந்தது, குறைந்தும் இருந்தது. பெருமாள் அதை தொட்டு உண்டிருக்கிறார், அன்புடன் கொடுத்தால் அதை அன்புடன் ஏற்றுக்கொள்கிறான் என்றார் அந்த சிஷ்யர். அந்த பெண், சாமி, இதில் ஒன்றை கவனித்தீர்களா? போன கதையில் அக்ரூரர் கண்ணனை தேடிக்கொண்டு போனார். ஆனால் இங்கே கண்ணன் விதுரரை தேடிக்கொண்டு வருகிறார். நம் தேகத்தையும் ஆத்மாவையும் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றார் ராமானுஜர். திருக்கோளூர் பெண் பிள்ளை சுவாமி ராமானுஜரிடம், நான் என்ன அந்த வைத்தியநிதி பெருமாள் என் நெஞ்சில் குடிபுகுவதற்கேற்றார் போல் மனதை அழுக்கில்லாமல் வைத்துள்ளேனா
ஏதுமில்லையே. அவ்வாறு இருக்க பயனற்ற நான் எங்கிருந்தால் என்ன, எனவே நான் இங்கிருந்து புறப்படுகிறேன் என்றாள். மேலும் அந்த சின்ன பெண் ராமானுஜரிடம், தேகத்தை விட்டேனோ ரிஷி பத்தினியை போலே என்றாள். ராமானுஜர் சிரித்து கொண்டே, ஓஹோ, இன்னொரு கதையா, சரி சரி சொல்லு என்றார். அது என்ன கதை என நாளை ராமானுஜருடன் சேர்ந்து நாமும் கேட்கலாமா? அன்புடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம்.